ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் தனுஷ் நடிப்புல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தேரே இஸ் மெயின் படம் உலக அளவுல 118.76 crores வசூல் பண்ணிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்கு. இந்த படத்துல நடிகர் தனுஷ் அவங்களுக்கு ஜோடியா நடிகை கிருத்தி சனோன் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் எல் ராய் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சிருக்காரு. நடிகர் ஜிவி பிரகாஷ் குமார் அடுத்ததா நடிக்க போற படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு சொல்லிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்களோட அடுத்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. யூடியூப் பிரபலம் நடிகர் ஏகன் நடிக்க போற படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஹைக்கு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அதிர்ச்சி அருண், ஃபெமினா ஜார்ஜ், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. டைரக்டர் யுவராஜ் சின்னசாமி டைரக்ட் பண்றாங்க. நடிகை ராதிகா ஆப்தே நடிச்சிருக்க ஹிந்தி படமான சாலி மொஹப்பட் படம் டைரக்டா G5 ஓடிடில டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் டிஸ்கா சோப்ரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. நடிகர் துருவ் விக்ரம் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன பைசன் காலமாடன் படம் தியேட்டர்ஸ்ல வெற்றிகரமா 50வது நாளா ஓடிட்டிருக்கு. இத கொண்டாடுற விதமா படக்குழு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணிருந்த இந்த படத்துல ரஜிஷா விஜயன், அனுபாமா பரமேஸ்வரன், பசுபதி லால், இயக்குனர் அமீர் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடிலையும் அவைலபிளா இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி ஓடிடில ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நடிகர் பிரணம் மோகன்லால் நடிப்புல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன டைசீரே படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிப்புல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தி கேர்ள் ஃப்ரெண்ட் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆன தெலுங்கு படங்களான தி ஃப்ரீ வெட்டிங் ஷோ படம் G5 ஓடிடிலையும் ஜடதாரா படம் அமேசான் பிரைம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.